நுகங்களை முறிக்கும் அபிஷேகம். நுகங்களை முறிக்கும் அபிஷேகம்னா ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்பில் வந்துட்டு நிறைய கட்டுக்கள், அதில் தாண்டி நம்மளால் ஓவர் கம் பண்ணி போக முடியல, அதில் ட்ரபிளில் நம்ம சிக்கிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளோ போராடி பார்க்குறோம், முடியலை. ஆனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. இதை முறிக்கிறதுக்கு தான் அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. சிம்சோன் நம்மளுக்கு தெரிஞ்ச பைபிளில் ஃபேமஸான ஒரு பாத்திரம். அவரை வந்துட்டு நியாயாதிபதிகளில் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கு, 2 புதுநார் கயிறுனால கட்டி கொடுத்துட்டாங்களாம். தேவனுடைய ஆவி சிம்சோன் மேலே இறங்கினதுனால அது நெருப்புப்பட்ட நூல் போல ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு தான் அவர் விடுதலை அடைஞ்சிட்டாராம். இதுதான் அபிஷேகத்தோட வல்லமை. அபிஷேகத்தினோட வல்லமையினால நீங்க என்ன கட்டுல கட்டப்பட்டிருந்தாலும் அதை முறிச்சு உங்களை விடுதலையாக்க முடியும். இன்னைக்கு உங்களோட விடுதலை நாள். நீங்க இன்னைக்கு அந்த அபிஷேகத்தின் மேல வாஞ்ச வச்சீங்கன்னா, ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, இன்று நீங்க விடுவிக்கப்படுவீங்க. இனி நீங்க கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அபிஷேகத்தினால் உங்கள் நுகங்கள் முறியும். God bless you.